சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 16 வயது சிறுவனுக்கு மது ஊற்றி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தலைமை காவலர் ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோடை விடுமுறைக்கு மாமா வீட்டிற்கு வந்த சிறுவனுக்கு மாமாவின் நண்பரால் நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? நாகர்கோவிலைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் தனது குடும்பத்தினருடன் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டி கடந்த 25ஆம் தேதி சென்னைக்கு வந்துள்ளார். கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள மாமா வீட்டில் குடும்பத்துடன் தங்கி மறுநாள் 26ஆம் தேதியன்று கோயிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் உறவினர் வீட்டிற்கே வந்துள்ளார். அப்பொழுது மாமா வீட்டில் 2 நாட்கள் தங்கியிருப்பதாக கேட்டதன் பேரில் சிறுவனை அவரது பெற்றோர் அங்கேயே விட்டுவிட்டு நாகர்கோவிலுக்கு புறப்பட்டனர். இந்நிலையில் புதன்கிழமை சிறுவனின் மாமா தனது நண்பரை வீட்டிற்கு வரவழைத்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தி உள்ளனர். போதை தலைக்கேறி சிறுவனின் மாமா மயங்கிவிட அவரது நண்பர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை எழுப்பி மீதம் இருந்த மதுவை அவரது வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்றி குடிக்க வைத்துள்ளார். பின்னர் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வக்கிர புத்தியை காட்டி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதில் அதிர்ச்சி அடைந்த சிறுவன் செய்வதறியாது அருகில் இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து அந்நபரின் முகத்தில் தாக்கிவிட்டு கூச்சலிட்டவாறே கதவை வெளியே பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். அங்கிருந்து அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் அளிக்க உடனே விசாரணையை தொடங்கிய போலீசார் வக்கிர செயலை காட்டிய நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் அந்நபர் அசோக் நகர் காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் காவலர் வேலப்பன் என்பதும் கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து தற்போது வடபழனி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து அசோக் நகர் போலீசார் காவலர் வேலப்பன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் சிறுவனின் மாமாவையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். காவலரே சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.